எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஐ பிகேம் வெரி சிக். ரொம்ப சீரியஸ் சிக்னஸ் இருந்துச்சு. எனக்கு லாஸ்ட் கொஞ்ச நாளாக என்னோட பெரிய பயம் என்னென்னா, திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் மை பிக்கெஸ்ட் ஃபியர் இஸ் திஸ். அப்படின்னா கொக்கோ காஃபி எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பாங்க? ஏன்னா நான் ஃபுட் வச்சுருக்க மாட்டேன். எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே அடுக்கி வச்சு சொல்லறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. குக் வித் கோமாளி ஷோ மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை பவித்ரா லட்சுமி. இந்த ஷோக்கு அப்புறம் சில படங்கள்லயும் நடிச்சாங்க. சமீப காலமா பவித்ரா லட்சுமி ரொம்பவே உடல் மெலிஞ்சு பரிதாபகரமா இருக்காங்க. பலரும் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வெயிட் லாஸ் ஆகியிருக்கு, உங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்னு பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. சிலர் பவித்ரா லட்சுமி பிளாஸ்டிக் சர்ஜரி, பொட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் இது அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. இன்னும் சிலர் அவங்களுக்கு டிபி இருக்குன்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு அப்செட் ஆன பவித்ரா லட்சுமி, எனக்கு ஒரு சீரியஸான ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கேன், இப்படி தேவையில்லாம வதந்திகளை பரப்பாதீங்கன்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க. இந்த நிலையில பவித்ரா லட்சுமியே முதல் முறையா லைவ்ல அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் பத்தி பேசியிருக்காங்க. ஏன் வெயிட் லாஸ் பண்ணீங்க? ஏங்க ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. நான் வெயிட் லாஸ்லாம் வேணும்னு எல்லாம் பண்ணலைங்க. யாராவது வெயிட் லாஸ் வேணும் இல்லை, நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் வெயிட் லாஸ் வேணும்னே பண்ணல. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஐ பிகேம் வெரி சிக். ரொம்ப சீரியஸ் சிக்னஸ் இருக்கு. இப்போவும் ஐ எம் பேட்லிங் இட் பெட்டர். ஐ திங்க் பாருங்க, திருப்பி கண்ணெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நானே சொல்லிப்பேன். வெயிட் மீட்டரில் இன்னும் விசிபிள் டிஃப்ரென்ஸ் வரல. பட் நானே என்னை சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு நானே என்னை ஹாப்பியாக கன்சிடர் பண்ணுறதுனால நான் ஐ ஃபீல் ஐ எம் புட்டிங் ஆன் அ லிட்டில் வெயிட். கொஞ்சமாக பேபி ஸ்டெப்ஸ். எனக்கு லாஸ்ட் கொஞ்ச நாளாக என்னோட பெரிய பயம் என்னென்னா, திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் மை பிக்கெஸ்ட் ஃபியர் இஸ் திஸ். திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்கு தெரியும்? There's nobody I call regularly. There's nobody I talk to regularly. டெய்லி பேசிஸில் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், டெய்லி பேசிஸில் இவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை. ஸோ திடீர்னு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யாருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இட் இஸ் பின் ரன்னிங் ஆன் மை மைண்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப வியர்டாக ஐ வாஸ் டெல்லிங் டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ, ஃபியோனான்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ பர்த்டே, ஸோ லெட்ஸ் ஆல் விஷ் ஃபியோனா ஹாப்பி பர்த்டே பிஃபோர் வி கோ பிளேயிங் த பேத்தோஸ். ஸோ ஹாப்பி பர்த்டே ஃபியோனா, ஐ லவ் யூ ஸோ மச். ஸோ கமிங் பேக் டு இட், நான் ஃபியோனா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்குமே தெரியாதுல்ல. யாருக்குமே தெரியாதுன்றதை தாண்டி என்னோட பெரிய ஃபியர் என்னன்னா, அப்படின்னா கொக்கோ காஃபி எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பாங்க? ஏன்னா நான் ஃபுட் வச்சுருக்க மாட்டேன். எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஸோ அவங்க எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் சிங்கின் ஆகும்போது தான் எனக்கு சிங்கின் ஆச்சு, என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல. இன்ஃபேக்ட் நான் என்ன மாதிரின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒரு பாவப்பட்ட நிலைமையிலலாம் இல்லைங்க. ஐ எம் இன் அ வெரி வெரி ஹெல்தி அண்ட் அ ஹாப்பி பிளேஸ். If not healthy, if not happy, I think I am in a very peaceful, I'm trying to get into a very peaceful place mentally. So எனக்கு தோண ஆரம்பிச்சது என்னென்னா, எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, இந்த ஒரு பயத்தில் இருப்பாங்க. இட் இஸ் அ ஃபியரில். என் அம்மா நிறைய நாள் அந்த ஃபியரில் இருந்திருக்காங்க. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்கு தெரியும், யாருக்கு சொல்லுவாங்க, யாருக்கு இன்ஃபர்மேஷன் போகும் அப்படிங்கிறது ப்ராசஸ் பண்ணுறது இட் இஸ் அ வெரி 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 very bad, worst kind of fear. So அந்த ஒரு ஃபியரை நான் ப்ராசஸ் பண்ணும்போது தான் I think I came up with this. So I thought my poetry reading sessions shouldn't be just like ஒரு montage video, ஒரு montage reel. அதை ஷூட் பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு அதுக்கு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் I wanted it to make a change, make a change in lives and the world and what not. So அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் I came across this idea. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அது இது போய்ட்ரியான்னு சொல்ல தெரில, பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வார்த்தைகளில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். மனுஷன் என்னைக்கு வேலிடிட்டியோட லைஃப்குள்ளே வந்தான்னு நமக்கு தெரியல. நம்ம வேலிடேஷன் எதிர்பார்ப்போம், வேலிடேஷன் கொடுப்போமானும் தெரில. பட் என்னமோ தெரில, நமக்கே தெரியாமல் நம்ம மனுஷங்களை ஒரு வேலிடிட்ரி சர்க்கிள்குள்ளேயே போட ஆரம்பிச்சிட்டோம். லைக் உங்களோட வேலிடிட்டி இவ்வளோ வயசு வரைக்கும் தான், இதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது,
நீங்கள் சிரிக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு ஆசா பாசங்கள் இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்கள் வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சிம் கார்டோட வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சிம் கார்டு இருக்கும்ல, அந்த சிம் கார்டு நம்ம பிச்சு தூக்கி வீசுற வரைக்கும் இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு மனுஷங்களையும் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். 50-60 வயசுக்கு மேலே இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸை நம்ம கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு இருக்கிற விருப்பு வெறுப்புகள் நம்ம யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ஆசாபாசங்கள் பற்றி நம்ம மனசுலேயே இருக்கிறது இல்லை. ஸோ நான் யாரை பற்றி சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்டர்ஸ் 50-60 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு அவங்க லைஃப்பில் பண்ணிக்கணும், ஓடி ஆடி சம்பாதிக்கணும்னு நினச்சதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், பொண்ணு பசங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேத்தியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஒதுக்கப்படுறாங்க ஆசன் அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க. லைக் நம்ம இந்த பழைய கால சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஒன்றும் அவங்களுக்காக காசு கொடுக்காமையோ அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தியோ அப்படியும் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அது கம்மி. ஆனால் நிறைய பேர் இந்த காலத்தில் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு வயசானதுக்கப்புறம் அப்பா அம்மாக்குன்னு தனியாக ஒரு வீடு கொடுத்துட்றாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு நர்ஸ் இருக்காங்க, இல்லை ஒரு மெய்டு இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இவங்க அவங்கள போய் மீட் பண்ணுறது ரொம்ப கம்மி. அந்த மெய்டு ஒரு நாள் வரலாம், வராமல் போகலாம். அந்த நர்ஸ் ஒரு நாள் வரலாம், வராமல் போயிடலாம். லீவ் எடுக்கலாம். அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சன் ஆர் டாட்டர் ஆர் கிராண்ட் சைல்டு அப்படி இருக்கிறவங்களும் அவங்களோட ஃபோன் ஜாஸ்தி அட்டென்ட் பண்ணுறதில்ல, ரெகுலராக ஃபோனும் பண்ணுறதில்ல. நிறைய பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இல்லைப்பா நம்ம ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தர்ம சங்கடத்திலே அவங்களும் ஃபோன் பண்ணுறதில்ல. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னு ரெகுலராக கால் பண்ண யாரும் இருக்கிறதில்ல, அவங்க ரெகுலராக பேசுகிற யாரும் இருக்கிறதில்ல. லக்கிலி தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அது ஒரு அதிர்ஷ்டமான விஷயம்தான். பட் அந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு இருக்குதுன்னு தெரியறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ஒரு ஆள் வீட்டில் டிவி பார்த்துட்டு பழைய புக் ஒரு 4 புக்கை படிச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே அந்த நாளை ஓட்டிட்டு அந்த வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்படியே இருக்காங்க. யார் முடிவு பண்ணது இவங்களுக்கெல்லாம் வந்து வேலிடிட்டி இவ்வளோதான், வேலிடேஷன் பாயிண்ட் இவ்வளோ நாள் வரைக்கும் தான், இந்த வயசு வரைக்கும் தான்? ஏன் அந்த வயசுக்கு மேலே ஆசை வரக்கூடாதா? அந்த வயசுக்கு மேலே தேவைகள் இருக்கக்கூடாதா? அந்த வயசுக்கு மேலே கனவுகள் இருக்கக்கூடாதா? அந்த வயசுக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாதா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்னோட பாட்டி வந்து எப்போவுமே எனக்கு நான் ஐஸ்கிரீம் கேட்டேன்னா எனக்கு வாங்கி தருவாங்க. ஒரு வாட்டி ரொம்ப ரேண்டமாக எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. அதுக்கு நான் அவங்கள ரொம்ப நாள் வந்து நான் கலாய்ச்சேன் அவங்கள. நான் இப்போ உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு தோணுது, ஏன் நான் கலாய்ச்சேன்? ஏன்னா பாட்டின்னா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதா? தாத்தானா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் இருக்கலாம் தானே. பட் அவங்க சாப்பிட்டாங்க, அவங்களுக்குன்னு வாங்கி சாப்பிட்ருக்காங்கிறத வந்து நான் ஒரு பெரிய விஷயமா சொல்லி அதை கலாய்ச்சிருக்கேன். பட் இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறது? நம்ம எல்லாரும் தானே. உள்ளுக்குள்ளே அடுக்கி வச்சு சொல்லறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் அந்தந்த வயசில் வரும்போது ஈஸி. இப்போது என் ஏஜில் வருதுன்னா புலம்பலா இல்லை வன்மமா இல்லை ஷேர்டு இமேஜஸாவது இன்ஸ்டாவில் போட்டு தள்ளிடுவேன். இல்லை ரொம்ப கடுப்பாச்சுன்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு கேட்க இஷ்டம் இருக்கோ இல்லையோ ஒரு 20-25 நிமிஷத்துக்கு ஒரு வாய்ஸ் நோட் காப்பி பண்ணி அனுப்பிச்சிடுவேன். பட் ஒரு 60-70 வயசுக்கு மேலே அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் புரியறது கஷ்டம், சோஷியல் மீடியா புரியறது கஷ்டம், பெத்த பசங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எப்படி இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க? ஸோ அவங்களுக்கு பேச ஆளே இல்லை, ஆனால் பேசணும்னு நிறையா விஷயம் இருக்கும். அவங்க கூட ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்து பேசுங்களேன். அது உங்கள் லைஃப்க்கும் ஏதாவது ஒரு புதிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்காம இருந்திருக்கலாம், அந்த ஐடியா அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கலாம். ஒரு ஃபினான்ஸ் பிளானிங் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கலாம். யாருக்கு தெரியும், யூ கேன் பிகம் தேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சி எல்லாம் இருந்த காலத்தில் ஆலோசகர்னே ஒருத்தர் இருப்பாராம் அந்த ஒரு அரசவையில்.
அவர் வந்து ரொம்ப வயசானவரா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒருத்தராக தான் இருப்பாரா ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எப்படி புரிய போகுதுன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அந்தந்த ஆட்சியில் அந்தந்த நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மன்னராட்சியில் இல்லை, இங்கே அரசவை இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம லைஃபே ஒரு அரசவை போராட்டம் மாதிரி தான் இருக்குது. வாழ்கிறதே வந்து ஒரு போர்க்கால ஆட்சி மாதிரி தான் இருக்குது நமக்கெல்லாம். நம்ம தினமும் வந்து காலையில் எழுந்து கிளம்பி போய் அவங்கவுங்க வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வரதே ஒரு வார் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் வி ஆர் ஆல் இன் அ வார் வித் ஆர் ஓன் செல்ஃப்ஸ். இல்லை, நம்ம தலைக்குள்ளேயே நம்ம ஒரு போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யாருக்கு தெரியும், நீங்கள் பேசுகிற இந்த 15 நிமிஷம் உங்களுக்கே வந்து லைஃபுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அவங்க ஏதாவது சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சண்டேக்கான விஷயம் இருந்தால் உங்கள் சொசைட்டியில் உங்களை சுற்றி இருக்கிற ஏரியாவில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்சவங்க யாராவது ஏதாவது ஒரு வயசானவங்க கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுங்க. முடிஞ்சா ஒரு காஃபியோ டீயோ நீங்களே போட்டு எடுத்துகிட்டு போங்க. இல்லை இருக்கவே இருக்குது ஸ்விக்கி ஜொமேட்டோ, ஆர்டர் பண்ணுங்க. சிட் ஓவர் அ கப் ஆஃப் காஃபி, டாக் டு தெம். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு நல்ல ரெசிபி கூட நீங்கள் கற்றுக்கலாம். பேச்சுலர்ஸாக இருந்தால் ஸ்பின்ஸ்டர்ஸாக இருந்தால் அவங்க கிட்ட கற்றுக்கிற ரெசிபிக்கு நம்ம நல்லா சாப்பிட்றதுக்காக யூஸ் ஆகும். லெட்ஸ் see how many of you all do it. Okay? எனக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எனக்கு திடீர்னு ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மனம் மருந்தியும் பேசியிருக்காங்க. பவித்ரா லட்சுமியோட இந்த வீடியோ பலரையுமே கண்கலங்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா பவித்ரா லட்சுமி அவங்களுக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லல. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பவித்ராவோட அம்மா தவறுனாங்க. அதனால ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறதா பவித்ரா சொல்லியிருந்தாங்க. இதனாலதான் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு அவங்க ஃபேன்ஸுமே கேட்டுட்டு வந்த நிலையில தான் பவித்ரா லட்சுமி கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் பத்தி போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படிங்கிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம உடல் தசைகளை தாக்கும். இந்த நோயை கட்டுப்படுத்த முடியுமே தவிர குணப்படுத்த முடியாது. இதே வகையான நோய் தான் நடிகை சமந்தாவுக்கும் இருக்கு. அதனாலதான் அவங்களும் ரொம்ப உடல் மெலிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.